ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியாக வீட்லேயே சூப்பராக பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அதுவும் நம்ம வித்தவுட் ஓவன் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 3/4 கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக வேணாம், லைட் ஹாட் போதும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டீஸ்பூன் அளவுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். 3/4 கிளாஸ்க்கு 2 டீஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அது நல்லா ஆக்டிவேட் ஆகி நுரைச்சி மேலே வரும். இப்போது மாவு வந்து 100 கிராம் அளவுக்கு 150 ml கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இதில் உப்பு, ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஈஸ்ட் பாருங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியிலையே நீங்கள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பிசைஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு கையில் ஒட்டும். பட் ஆனால் அது வந்து நல்லா பிசைய நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ இந்த மாதிரி ஒரு தாராளமான பாத்திரத்தில் வச்சு இதை மூடி போட்டு வச்சுருங்க. 1 ஹவரில் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். இப்போது ஒரு பேனில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண பிறகு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி வந்திருக்கு. அதில் ஒரு ரவுண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சில்வர் பிளேட்டில் ஆயில் ஃபுல்லாக தடவிட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. மயோனஸ், கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். சாஸ், அப்புறம் சீஸ், மொசரெல்லா சீஸும், இது க்யூப் வரும் பார்த்திங்களா, அந்த சீஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போது இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாக குக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். சைடெலாம் நல்லா பொங்கி வர்றதுக்காக நம்ம சைடில் அமுக்கி விட்டுருக்கோம். இப்போது மயோனஸ் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச மயோனஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தடவி விட்ட பிறகு உங்களுக்கு நல்லா அது டேஸ்ட் கொடுக்கும் நிறையா சேர்க்குறனால. அப்புறம் சாஸ், நார்மல் சாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பீஸா சாஸ் இருந்தால் கூட அது சேர்த்துக்கலாம். இது நல்லா தடவி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்யூப் சீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சிட்ட பிறகு நம்ம வெஜிடபிள்ஸை செட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், நீங்கள் ஆனியன், டொமேட்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகமும் கார்ன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த மொசரெல்லா சீஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது நிறையா வச்சாதான் உங்களுக்கு அது மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இழுக்கிற மாதிரி உங்களுக்கு கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே இருக்கும். அப்புறம் மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து இதுக்குள்ளே ஹீட்டான பேனில் வச்சுக்கலாம். பார்த்து வைங்க, கை சுற்றும். ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் 20 or 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த சுற்றி எல்லாம் ஃபுல்லாக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு எடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு எடுத்துட்டிங்க. அது ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு எடுத்தோன்னே வந்துடும். ஏன்னா நம்ம ஆயில் தடவி இருப்போம் கீழே, ஸோ அதனால் வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்காக நீங்கள் கடையில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.